வணக்கம் நண்பர்களே. ஏலச்சீட் எப்படி படிப்பாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரூ. 1,00,000 அமௌண்ட்ட வந்து 20 பேர்த்த வச்சு ரூ. 5,000 டியூல படிக்கிறது தாங்க ஏலச்சீட்டு. ஏலச்சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏலம் கூறி படிக்கிறது தான் வந்து ஏலச்சீட்டு. இப்போ வந்து கமிஷன் அமௌண்ட் ரூ. 5,000லேருந்து நீங்க எவ்வளோ வேணாலும் கூறி எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 5,000லேருந்து ரூ. 6,000, ரூ. 7,000, ரூ. 8,000 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ரூ. 35,000 கூறி எடுத்திருக்காரு. மிச்சம் இருக்கிற ரூ. 65,000 வந்து அந்த ரூ. 35,000 கூறுனாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ரூ. 65,000 குடுத்துருவாங்க. அப்போ பாக்கி இருக்கிற அமௌண்ட் இந்த ரூ. 35,000ல ரூ. 5,000 கமிஷன் எடுத்துட்டு ரூ. 30,000 ரிசர்வ் ஃபண்ட். அந்த மாசம் ரூ. 5,000 டியூ. எல்லாருமே ரூ. 5,000 தான் கட்டணும். இந்த டியூ வந்து மாறாது. இந்த ஏலச்சீட்ல. அதே மாரி 2வது சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவரு ரூ. 50,000 தள்ளி எடுத்திருக்காரு. அப்போ ரூ. 5,000 வந்து கமிஷன். மிச்சம் இருக்கிற ரூ. 45,000. ஏற்கனவே ரூ. 30,000 இருக்கு. இந்த ரூ. 45,000 சேரும்போது ரூ. 75,000 வந்து ரிசர்வ் ஃபண்ட் இருக்கு. அதே மாரி 3வது மாசம் ரூ. 55,000 கமிஷன் ரூ. 5,000 போக 50,000 + 75,000 ரூ. 1,25,000. இப்போ இந்த ரூ. 1,20,000 சேர்ந்தோனே உங்க குரூப் அமௌண்ட் தாண்டி போயிருச்சு. அப்போ இந்த 20 பேர்த்துக்கு வந்து லாபம் வந்து இந்த ரூ. 1,20,000. அப்போ 3வது சீட்லயே வந்து உங்களுக்கு ரூ. 1,20,000 வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு சீட்டு படிக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ரூ. 1,00,000 இருந்தா நீங்க சீட்டு படிச்சுக்கலாம். ஸோ ரூ. 1,20,000 ஆனங்காட்டிக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 4வது சீட் வந்து ப்ராஃபிட் சீட். அதாவது வந்து இதுக்கு இந்த 4வது சீட்டுக்கு நீங்க யாருமே பணம் தரமாட்டாங்க. இந்த சீட்டுக்கு வந்து ரூ. 1,00,000 படிக்கும்போது இவர் ரூ. 20,000 தள்ளி எடுத்திருக்காரு. அப்போ ரூ. 80,000 அந்த சீட்டு படிக்கிறவருக்கு குடுத்துட்டு, அந்த ரூ. 20,000 கையில வச்சுக்குவாரு. அந்த ரூ. 20,000ல ரூ. 5,000 கமிஷன் போக 15,000 இருக்கும். ஏற்கனவே ரூ. 25,000 இருக்குது. ஏன்னா நம்ம ரூ. 1,00,000 ரூ. 1,20,000 ரிசர்வ் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா? அதில ரூ. 1,00,000 தான் நம்ம சீட்டா படிச்சிருக்கோம். பாக்கி இருக்கிற ரூ. 25,000 இங்க இருக்கிற ரூ. 15,000 மிச்சம் இருக்கிற இந்த ரூ. 20,000ல கமிஷன் ரூ. 5,000 போக இருக்கிற ரூ. 15,000 2யும் சேர்த்து வரும்போது ரூ. 40,000 நமக்கு ரிசர்வ் ஃபண்ட் இருக்கும். ஸோ இதே மாரி ஒரு மாசமும் உங்க கமிஷன் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ட வந்து சேர்த்துட்டே வருவாங்க. சேர்த்தி அது என்னைக்கு வந்து குரூப் அமௌண்ட் வரைக்கும் வருதோ, குரூப் அமௌண்ட் வரும்போது ஒரு குரூப் வந்து அந்த குரூப் வந்து அவங்களுடைய அந்த குரூப் அமௌண்ட்ட வச்சே படிச்சுருவாங்க. அதுதான் வந்து ஏலச்சீட்டு.